எனக்கு எடுத்திருக்கேன், என் பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். தூத்துக்குடி போனாலும் அங்கேயும் இதுக்கு விலை ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. The most trending person now. Kind of. Okay, நீங்க வந்திருக்கீங்க நம்ம படத்தோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு. ஆண் பாவம் பொல்லாதது ஃபர்ஸ்ட் டைட்டில்ல இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார். கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜஸ் தான் ஞாபகம் வராரு. அது எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னேன். அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டைரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம், அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு இந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம், ஆக்சுவலி வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு வி குட் சி தட் அந்த ஹோல் ட்ரைலர் சம்ட் அப் த ஹோல் ஸ்டோரி ஆக்சுவலி வெரி வெரி கிளியர்லி. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து, சார் அந்த படம் பாருங்கள் சார், நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்போம் சார், அப்படியே இருக்கும், ஆனால் கடைசியில் கண் கலங்கிறேன் சார் அப்படின்னாரு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம். ஏன்னா ஒரு ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது வந்து ஒரு டைரக்டர் என்ன விஷனில் பண்ணுறாரு, ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு டைரக்டருக்கு தெரியாது. ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன், அவருடைய படம் இன்னும் பெயர் படல. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து 24/7 அங்கேயே உட்காந்துக்கிட்டு, ஐ திங்க் தே டோன்ட் ஆப்ரேட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுவார். ஏன்னு கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப். அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர். ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்தா ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. எனக்கு ஐ எம் ரியலி ரியலி மூவ்டு பை தட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அதான் வந்தேன், அந்த டைட்டில் அந்த டிசைனிங் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணும்னா மணிரத்னத்துக்கு கற்றுக்கணும்னு சொல்லுவேன். மணிரத்னம் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னத்தில் முத்தமுட்டால் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் விசிட்டிங் கார்டு ஃபார் த ஹோல் மூவி. இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுடைய டிசைனே அது வந்து அது ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடைஞ்சு போனது. பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட I think the director and the director team meticulously worked on the title itself. It means they have also worked so meticulously on the whole project itself. நான் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தா ஒரு படத்தினுடைய டைட்டில் தான் பார்ப்பேன். டைட்டில் பார்க்கும்போது எனக்கு சொல்லும் ஆக்சுவலி, திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ், திஸ் மேன் அப்படின்றது தெரியும். ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வருது ஆக்சுவலி. அப்புறம் வந்து அந்த ரியோ பையன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அந்த இதில் தான் பார்க்குறேன், ஏன்னா டிவி நிறையா பார்க்குறது இல்லை, நான் எதுவுமே பார்க்குறதில்ல. அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த ட்ரைலருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் வந்து பேசிட்டு வருது அந்த டயலாக்லாம் வந்து ஐ திங்க் எஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்களுடைய மனைவியாக நடித்தவங்க மாளவிகா. ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐ see a very very genuine ஃபேஸ் பார்க்குறேன். இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து the face speaks volume without speaking. She doesn't need to speak.
ஐ திங்க் ஷி கேன் ஆக்ட் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. அதை ஐ சீன் ஆக்சுவலி. அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த காலத்தில் ஷாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இதை கூட டைரக்டர் வந்து ஹி வாஸ் ஸோ கிளியர். அவர் ஃபேஸை பார்த்து போடலை, ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில். ஸோ இஸ் சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள். அவரை போடுங்க. என் படத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் போது யாரும் அந்த ஹீரோயின், ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம். உடனே வரிசையாக சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு அப்போ சொல்லிட்டு இந்த பொண்ணை நீ லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டேரக்டர். அப்படி தான் அமைத்துவேன். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் நான் சாருன்னு ஒரு இது எடுத்தேன், சாருமதி அப்படின்றது. அது வந்து ரேவுடைய படத்துலேருந்து வந்த ஒரு பேர். ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர்பெட்ஸ் இன்சைட். அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ இதெல்லாம் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ். ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம், ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ. நல்லா இருக்கு இனிமே. ஏன்னா ராஜ் வந்து அது டைல்யூட் பண்ணுது. ரியோ ஓ ஜஸ்ட் இட் கோஸ் அப் ஆக்சுவலி. ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ அது போதும். லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ரியோ அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓ சார், நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரியோன்னு தான் வந்து கூப்பிடுவோம். பட் ஐ திங்க் டைட்டில் மட்டும் தான் ரியோ ராஜ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. அது ராஜ் வந்து அது வந்து அதையும் வேணான்ட்டாரு. அதை எடிட்டிங் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். ரியோ அவ்வளோதான் போதும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ திஸ் அப்புறம் வந்து நேற்று வந்து சொன்னார் வந்து நீங்கள் சார் நான் ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை. நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்கணும் சார், ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார். நான் ஸ்பாட்டில் வரலன்னா வந்தார். வந்த உடனே எனக்கு இந்த சொன்னார், நாளைக்கு வரீங்களான்னு. சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரதை விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம்? சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த வாய் எதுக்கு இருக்க போகுது ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னேன் உடனே வரேன் விஜயன் அப்படின்னு சொன்னேன். உடனே வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார். படம் பார்க்கல. ஐ வில் see the movie. If it really touches movie, I'm going to talk about this movie. I hope it will touch my movie. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார். ரொம்ப அந்த முதல் குழந்தையினுடைய பேச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை, என்ன 7 days படம் ஃப்ளாப்பு. 8வது நாள் தான் படம் ஓடிச்சு. நான் டயர்டாக வந்து நின்றேன் ஆக்சுவலாக அது மாதிரி. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிருச்சு. என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ். வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப, அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார். எனக்கு ஒன்று பெயிண்டர் டியூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு. டியூரருடைய அண்ணா வந்து 2 பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்னோடனே டியூரர் வந்து அவங்க அண்ணா வந்து கறியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார், நிலக்கரி. அந்த கைகளை வந்து டியூரர் வரைஞ்சார். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்மார்டல் இமேஜ் அது டியூரருடைய பெயிண்டிங். ஸோ அதை ஞாபகம் வந்துச்சு. ஐ திங்க் நியூ டியூரர் மாதிரி ஆகணும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகுன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும், இன்னும் ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும். ப்ளீஸ் விசிட்டர். அண்ட் ஆல்சோ ஹி கால்ட் ஹிஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ். தட் இஸ் அ ஃபேபுலஸ் திங் ஆக்சுவலி. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம், இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது. அப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த பையன், எனக்கு அந்த பேரே பிடிக்குது, அந்த கலையரசன் தங்கவேலு. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது. அது கட் பண்ண தேவையில்ல, அப்படியே அது கலையரசன் தங்கவேலு. இட்ஸ் ஸோ ஆப்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னான். ஐ எம் ஸோ மூவ்ட் ஆக்சுவலி. ஏதோ நம்மளும் ஒரு 30 வருஷம் ஏதோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயன்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் டேவிட் மேமெட், குரசவா, பிரசான். அவங்க ஷோல்டர் மேலே நின்று தான் உலகத்தை பார்த்தேன். அவங்க தான் என்னை பார்க்க வச்சாங்க. ஸோ நானும் ஒரு ஷோல்டராக இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். இந்த இரவு எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு, பட் பரவாயில்ல. ஆனால் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த மாலுக்கு ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது கேட்கணுமா? அவ்வளோதானே. டெஃபினெட்லி சார். அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து எல்லாரையுமே வந்து விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டாக இவ்வளோ விஷயம் சார் பார்த்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பூரிப்பாக இருந்தது. இட் வாஸ் ஸோ ஹாப்பி டு சி யூ விஷிங் எவ்ரிபடி சார்.
மேம் வி ஆர் பெய்ட் டு வாட்ச் மேம். எங்களுக்கு வந்து 150 ரூபா எது கொடுக்குறாங்கன்னா வாழ்க்கையை ஊத்து பாரு, எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் வேலை ஜாஸ்தி, 9 ஹவர் 12 ஹவர் ஒர்க் பண்ணுறோம், அதனால் வந்து நீங்கள் உத்து பார்த்துட்டு வாழ்க்கையை எனக்கு நாங்கள் உத்து பார்க்குற மாதிரி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் வாழ்க்கையே உத்து பார்க்குறது தான் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். I'm very thankful for Vijayan and team and also the team to invite me to talk about this movie. Please join us on stage. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோஸ்ட் டிசிப்ளின்டு ப்ரொடியூசர் டீமை நான் இங்கே தான் பார்க்குறேன். மோஸ்ட் டிசிப்ளின்டு. அது நான் சொன்னேன், அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் நேற்று வந்து விஜயன் பேசும்போது அவர் வந்து சொன்னார், முதல் படம் எடுக்கும்போது அவர் பட்ட கஷ்டம், அவர் எவ்வளோ செலவழிச்சார் அப்படிலாம் சொன்னார். நான் சொன்னேன் அது ஒரு லேர்னிங் கர்வுன்னு சொன்னேன். ஆனால் அவர் ஒன்று சொன்னார், சார் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மூவிங்கான ஒரு விஷயம் சொன்னார், அந்த மேடையில் நான் சொல்லக்கூடாது. அவரை வந்து ஏமாற்றின ஒரு மனிதருக்கு அவர் குழந்தை படிக்கணும்னு அவர் திரும்பி வந்து காசு கொடுத்தாராம். அது ஐ வாஸ் வெரி மூவ்ட் ஆக்சுவலி. அப்போ சொன்னேன், நீங்கள் தோக்கவே மாட்டீங்க விஜயன், நீங்கள் வந்து சினிமாவில் 40-50 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு. அந்த மனசு, அந்த எத்திக்ஸு ஒரு ப்ரொடியூசருக்கு இருந்துச்சுன்னா, உங்களை மாதிரி ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஆளாக வர்றீங்க. இந்த ட்ரம் ஸ்டிக்ன்ற கம்பெனி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வார்த்தை ட்ரம் ஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து. You like the name, sir? Pardon me? You like the name? Yeah, I love the name, man. Okay. I love the name. Love the name. Sir approve கொடுத்துட்டாருன்னா approve தாங்க. Name sir. So ரொம்ப நான் வந்து ட்ரம் ஸ்டிக்கோட நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்து வந்திருக்கேன். வெகு சீக்கிரத்தில் ஐ திங்க் டைரக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்ன விஜயன்? I will be very proud to associate with them actually. ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னை வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி, புறா குஞ்சு மாதிரி பார்த்துக்கிறாங்க என்னை ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஐ எம் அப்சல்யூட், இட்ஸ் டிலைட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். எனக்கு ஆக்சுவலாக வந்து சினிமா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக பழக்கமில்லாத ஒரு விஷயம். நாங்கள் வேறு விஷயங்கள்ல இருக்கோம். ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி சார் மாதிரி இதில் ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி எங்காவது ஒருத்தர் 2 பேர் தான் அந்த மாதிரி எப்போவாவது ஒருத்தரை நாங்கள் மீட் பண்ண முடியுது. அந்த மாதிரி வந்து ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடச்சிருக்காரு இவரை. இந்த மாதிரி ஏன்னா இவர் பேசுகிற விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வெளியிருந்து ரசிகனாக பார்த்துருக்கோம். நாங்கள் இது கூட நின்று பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக அது சினிமா தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து நுட்பமாக பார்த்து ஒரு விஷயமா அணுவாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுறது, இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்காக இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப உண்மையாலுமே வந்து இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து கூஸ் பம்பிங், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து இவரோட, ஏன்னா என்னை யாருக்கும் தெரியாது. நான் வந்து வெடிக்காரப்பட்டிங்கிற ஒரு ஊர், அது எங்கேயோ இருக்குது. அந்த அங்கே சக்திவேல்னு ஒருத்தன் நான் வந்து இந்த இடத்துல என் தம்பி விவேக்கு, என்னோட விஜயன், இவங்கெல்லாம் இங்கே வருவாங்க போவாங்க. நான் பெருசாக இங்கே இருக்க மாட்டேன். ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் இங்கே இருந்துக்கும் போது இந்த மாதிரி சார் மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தரையும் நாங்கள் பார்க்கும் போதும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒருத்தரும் சினிமாக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியவே அவங்க வந்து பெருசாக அவங்களோட தகுதிக்கு அவங்க பெருசாக வெளியே உலகத்தில் வந்து சக்ஸஸ் ஆக முடியறதில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் நல்லவங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதில்ல. நல்லவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே உணர்றாங்க. ஆனால் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவங்க தான் பெரிய சொத்து. எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து காசு பணம் சம்பாதிக்குங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய இது சம்பாதிக்கிறது இது ஒன்று தான். எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தரை கலைத்துறையில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை சந்திச்சிட்டோம், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம், அதுவே போதும். அதை தான் எனக்கு தேவை. அது உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப இவர் பேசுகிற ஒரு வார்த்தை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது எல்லா விஷயம் எல்லாமே பேசிட்டாங்க, சினிமா பற்றி பேசிட்டாங்க, எல்லாமே கலையரசன் பேசிட்டாப்புல, ரியோ பேசினார். இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம், இவர் வந்து ஒரு கொடுத்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா, இது வந்து உலகச்சிறந்த ஆகச்சிறந்த அவார்டு. நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாத்த விட இந்த டீமுக்கு இவர் கொடுத்தாருல அந்த அவார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இவர் கொடுத்த ரெக்கக்னைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி வச்சிருச்சு இன்னைக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி சார்.
நீங்கள் சொன்ன மாதிரி வச்சு நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் செய்ய போகிறேன் சார். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், சொல்ல வேண்டியது. நான் ரொம்ப ரீசெண்டாக நான் நிறைய படங்கள் நடித்தேன். நான் ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப என்னை ஆராதிச்சு நான் ரொம்ப நேசித்து நடிக்கிற படம் என்னுடைய பிரவீன் வந்து அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக விட்டுருங்க, ஒரு நல்ல குழந்தைய நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவ்வளோ சின்சியரான பையன். அவன் வந்து என்னை நடத்துகிற விதம், என் மேலே நேசிக்கிற விதம் எனக்கு வந்து அப்சல்யூட் இஸ் ஆக்சுவலி டார்லிங் ஆஃப் மை லைஃப். ஆக்சுவலி பிரவீன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். வாடா பிரவீன். சச்ச அவனுக்கு வந்து இவங்க ட்ரம்ஸ்டிக்கை இவங்க வந்து அந்த பிரவீனை பார்த்துக்கிற விதம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் அந்த மாதிரிலாம் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. எனக்கு இருந்தாங்க, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அகோரம் சார். அவங்க வந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாரு சார் வந்து. அதுக்கப்புறம் வந்து தானு சார். எல்லா ப்ரொடியூசரும் அப்படி தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸப்ஷனாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட 100 மடங்கு இவங்க வந்து டேரக்டர்ஸை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஐம் ஸ்டில் இன் வண்டர். அது எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ காசை போட்டு அந்த பையன் அது எப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஜென்யூனான ஒரு நெய்வ்னஸ் இருக்குது அவங்கள்ட்ட. ரொம்ப ஜென்யூனான நெய்வ்னஸ். இட் இஸ் நாட் ஒரு ஹையர் லெவலில் சொல்கிறேன். அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க அவங்கள. அதனால வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் தட். தேங்க்யூடா. அந்த படம் நல்லா வரும். அவங்களுடைய எல்லா படங்களும் நல்லா வரும். ஏன்னா அவங்க மனசு அந்த மாதிரி இருக்குது. ஐ விஷ் ஃபார் தம். இந்த இயற்கை அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய காசு சம்பாரிச்சு நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஸோ ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆர் ஃபில்ம். எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாண கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன். ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு. தமிழ் நல்லா பேசணும், அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்குது. எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது, அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஃபீல் ஸோ லக்கி. அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன், தேங்க்யூ ஸோ மச். தென் ரியோ, பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம். சச் அ நைஸ் கோஸ்டார். நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன், இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன். இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கு அந்த நைஸ் கோஸ்டார்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன், இருந்தாலும் உள்ள அப்படி இருந்துச்சு. ஆமாம், புது லாங்குவேஜ். ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் எல்லாரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன். அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கலையண்ணா சொல்லி கொடுக்குற மாதிரியே எனக்கு சொல்லி கொடுப்பேன். நார்மலாக அப்படி தேவையில்லை, அவருக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகலாம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார். ஈவன் டப்க்கு கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க். நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா படம்? ஆமாம், அவருக்கு நான் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சேன் என்ன. ஓகே. ஸோ I would like to thank him. Then like him, I am working with 2 other people for the second time, Varun and Sidhu Anna. Jolio அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ. எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்தது அவங்க தான். ஸோ ஐ எம் லைக் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகின்னு சொல்லி தான் உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி. ஸோ அப்படி எனக்கு ரெகக்னைஷன் கொடுத்ததே அவங்க தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா, அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல. எனக்கு வந்து ஃப்ரெண்டாக எப்போவாச்சும் வந்து பேசிட்டே போவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்காக வந்ததுலேருந்து அவரை விழுந்து விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். விக்கி அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் நாங்கள் அவ்வளோ பேசல. நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன், எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது. இப்போதான் ப்ரொமோஷன் டைமில் தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன். அதுவும் அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன். அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன். தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா, அவளை நான் லாஸ்ட் வச்சுருக்கேன். மாதேஷ் அண்ணா, அவரை எப்போவுமே எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன். ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன்,
ஹீரோயினை மட்டும்தான் அப்படி இப்படின்னு வைப்பேன்னு. ஹீரோ எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை, நான் மேக்கப்பே போட வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே. ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ் ப்ரோ. அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் டைமில் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், படத்தில் போடல. என் மூஞ்சியை பார்த்து வந்து சொல்லிட்டேன். ஃபோட்டோ ஷூட்டில் நான் பார்த்தப்போ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சேன், இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஏன் இவர் இப்படி சொல்கிறேன்னு நினச்சேன். which is natural beauty, கரெக்டா? நீ எதுக்குமா மேக்கப் போடுற? நீ நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கே. அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் ஹியர். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஓகே, சூப்பர். இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும், பிகாஸ் நம்ம உட்காந்து பேசும்போதே பெண்கள் தான் பாவம் பண்ணுவேன். ஓகே. ஆக்சுவலி ஆண் மட்டும் பாவம் பண்ண மாட்டேன், ஆண் பாவம் ஓகே, பொண்ணுங்களும் பாவம் தான். கண்டிப்பாக உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு நான் சொல்லும் லாஸ்டா போட்டேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. எனக்கு படத்துல இருந்து என் லைஃப்ல ஆக்சுவலி கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மீனாட்சி. She is a costume designer. Actually, she is like a sister to me. So yeah, அவ்வளவுதான். Thank you. இல்ல, நான் கேட்ட கேள்வி, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆள். ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆணும் பாவம் பெண்ணும் பாவம். பாவம் யாருன்னு? ஆமா, உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பர்சனலா. இங்க இருக்கிற இவ்வளவு பேர், இங்க இருக்கிறவங்க யாரும் பாவம் கிடையாது. சரி, ஓ யாருமே இல்ல. இல்ல, இங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா நான் சித்து அண்ணாவை சொல்லுவேன். ஓகே. வேற யாருன்னு எனக்கு தெரியல. பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண அண்ணாவை சொல்லுவேன். அவ ஆக்சுவலி பாவம் கிடையாது, ஆனா ரொம்ப பாவமா நடிப்பாரு. ஆமா. சோ அவன் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம். ஓகே, சரி. மாளவிகாக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலான டேலண்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா இல்லையே? ஆமா, சாப்பிடுவேன் நல்லா. அது ஒரு டேலண்டா? ஓகே, பட் அதை தாண்டி வாவ், இந்த பொண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்ளோ சூப்பரா ப்ளே பண்ணுது. நான் பண்ணல, நான் பார்த்தேன். நோ, 100% எங்களுக்காக ப்ளீஸ் டோன்ட் டிசப்பாயிண்ட் அஸ். ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சுத்தமா தெரியல. இட்ஸ் ஓகே. நீங்க சும்மா பண்ணாலே நாங்க ரசிப்போம், நீங்க நடிச்சாலே நாங்க ரசிக்கும் போது இந்த விஷயம். அப்ப நான் சும்மா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க எஃபர்ட் போடாம பண்ணாலே நாங்க ரசிக்கும் போது இது சின்ன எஃபர்ட் போட்டா டெஃபினெட்லி பாருங்க. நான் பேச கூட விடல. எங்களுக்காக சண்ட மேளம் ப்ளே பண்ற நம்ம மாளவிகாக்கு நல்ல ஒரு கைத்தட்டல்கள் ப்ளீஸ். ஓகே. ஒரே ஒரு செகண்ட். சண்ட மேளம் வந்து பாத்தீங்கன்னா மாளவிகா ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கறது தான் வந்து ஸ்பெஷல் ஹிடன் டேலண்ட். இப்போ எங்களுக்காக அது இட்ஸ் ஓகே. நீங்க கொஞ்சம் சென்டர் வாங்க. ஓகே, ரெடி? 3, 2. ஓகே, 3, 2 and 1. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாமே. மாளவிகா, தேங்க்யூ எங்களுக்காக. ஐ நோ
நாங்க டக்குன்னு கூப்பிட்டு இதை வந்து பண்ண வச்சோம் அப்படின்னு நீங்க சாரி கட்டி இந்த ட்ரெஸ்ல அது வரை ரொம்ப பெருசா இருந்துச்சு, எனக்கு இது வரைக்கும் இருக்கு. ஐ நோ எதுவுமே ப்ராப்பரான செட் இல்ல, பட் எங்களுக்காக நீங்க கேட்டோன்னு பண்ணதே இட் வாஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் we are looking forward for the movie. நல்ல ஒரு கைதட்டல்கள். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லையுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்துலையும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் அந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா. வெரி நைஸ். வெரி முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிட்டு போவோம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்டு ஃபஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற பிரதர் ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. டைரக்டர் நான் சொல்லணும்னு நினச்சது டைரக்டர் வச்சிட்டார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிஓஓவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள் கூட கண்ணு முழிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பார். நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் துவண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்கள் கூட ஜாலியாக இருந்தார். ஸோ மணி பிரதர் தேங்க்ஸ். அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் இருந்தாவே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், 4 ப்ரொடியூசர்ன்ட்டு. ஆனால் அந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சிருந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே, இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் தான் படம் நல்லா வரும், அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சாரை பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபஸ்ட்டு டே ஒருத்தர் வராரு, வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னோடனையும் நம்ம எல்லாரையுமே அண்ணனில் கூப்பிடுவோம். அந்த மாதிரி அண்ணன் ஹாய்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அவர் தான் சக்திவேல் சார். சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது. ஸோ படம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரே மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ விவேக் சார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாத்துலேயுமே ஐ மீன் ஹீஸ் லைக் ஷோ ரன்னர் மாதிரி இருந்தார் விவேக் சார். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி, அதுக்கு நன்றி கடனா அக்டோபர் 31 இருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ அண்ட் இந்த படம் ஆரம்பித்தது சிவா அப்படின்ற ஒருத்தரோட ரைட்டிங்ல இருந்து. இதோட பிள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலாக அந்த சிவான்றவர் எழுத ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ்காந்தோட சேர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அவரோட சேர்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ்காந்த் சொல்லி விட்டுட்டாரு. அவர் அதுக்கப்புறமேட்டு சிவான்றவர் அதை கையில் எடுத்துட்டாரு. ஸோ அவர் எழுதினது தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற முழு படம். சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் வர்றதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட எழுத்துக்களும் சரி, டயலாக்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் அதை வந்து டைரக்டர் கலையரசன் தங்கவேல் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யார் அப்படின்னா, அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவேல். ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட டீம்லேருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இதோட நம்மளோட டீம்லேருந்து இது 3வது டைரக்டர். நெஞ்சமுண்டு நேர்வேண்டு ஓடுராஜா படத்துலேருந்து 3வது அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே முதல் பட டைரக்டர் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி டைரக்டராக இருந்து தான் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது. ஆல் த வெரி பெஸ்ட் கலை. ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார். நான் அவரை ஜீனின்னு ஏன் சொல்லுவேன்னா, ஒரு படத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் வருதோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட ஸ்டுடியோலேருந்து. லவ் யூ ஸோ மச். ஸோ
ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம மேலே இருக்கவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் என்னோட அதான் இப்போ மாளவிகா சொன்ன மாதிரி இந்த உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சாங்கை கொடுத்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பாட்டும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் சித்துக்குமாருக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி, அவர் பண்ணுற பாடல்களுக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு அட்டெம்ப்ட், கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் கலருக்குள்ளார சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளார நிறைய ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சித்துவோட ஒர்க்குக்கு அவன் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ அப்படி நீ பெருசாகிறது இந்த படத்துலேருந்தே ஆனினா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சித்துவோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அடுத்ததாக மாத்தேஷ் அண்ணன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளார எல்லா பாய்ஸ் கேங்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருந்த மங்களம் சார் வந்து மாத்தேஷ் அண்ணா. ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு எங்களுக்கு ஒன்று தோணும், அதை போய் கேட்போம். ஆனால் இப்போ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அப்படின்றனால நாங்கள் திடீர்னு ஏதாவது கேட்டோம்னா கூட டக்குன்னு அவரால் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் மாத்தேஷ்னா ஒரு தடவை கூட நோ சொன்னதே கிடையாது. பண்ணிடலாம் அப்படின்றவாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பண்ணியும் கொடுத்துட்டு போவார். இந்த படம் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாத்தேஷனா தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தொடர்ந்து நிறைய பண்ணுவானே, சூப்பராக பண்ணுவானே. ஸோ இந்த படத்தோட விஷுவல் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் அண்ணே, அது சும்மா ஜோக்கா சொன்னேன். நான் ஒரு சைடு எனக்கு லைட் வைக்கல அப்படின்ட்டு அது அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எங்களை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாத்தேஷனா. மாத்தேஷனோட ஒர்க்கை தாண்டி எனக்கு மாத்தேஷன் ரொம்ப பிடிச்சது, நம்ம வந்து இந்த ஷூட்டிங் டைமில் வேலையை தாண்டி நமக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப்ல நம்ம நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். மாத்தேஷன் அங்கே இருந்தாருன்னா அங்கேருந்து வர்ற ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான். ஸோ இது வெட்டி கதைன்னு பேரே வச்சிருக்கூடாதுண்ணே, கதைகள் தான் சொல்லணும். ஸோ நாங்கள் பேசின நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நிறைய மெமரிஸ், நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்டு கேஜி வருண் பிரதர் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம புத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர். அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவா. ஸோ ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டர். ஸோ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் டைம் இருந்தால் யூடியூப்ல பாருங்கள். அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு ஹீரோவும் அதில். ஸோ ஒரு ஹீரோ ஒரு டைரக்டரை வந்து எடிட்டராக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஸோ ஜோவில் வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்துலையும் வந்து ஆண் பாவம் புல்லாததுலையும் வந்து அவர் எடிட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் தீபாவளி முடிஞ்சிருச்சு, யார் பட்டா சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இந்த படத்துலையும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு. நாட் ஓன்லி எடிட்டர், இந்த படத்தோட இன்னொரு கோ டைரக்டர் அவர். ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் அந்த டீமில் அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புவேன். அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் as I always said, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் மை டீம் கேஜி வருண் பிரதர். கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டைரக்டராகவும் ஹீரோவாகவும் பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஐயா. உட்காருங்க. ஓகே, ஸோ மீவின் வினோத் சார் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ அவரோட கலர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது. அவர் பின்னாடி பண்ணியிருந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்டார் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அவர் பண்ண ஒர்க்கில். ஸோ இந்த படத்தில் மீவின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அதான் இங்கே இந்த டீமுக்குள்ளார விளையாட்டுத்தனமாக இருந்தது. இந்த கேரக்டருக்கு யாரும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படி திரும்பினோடனே யாராவது நின்னாங்கன்னா உடனே நடிக்க வச்சுருவோம். அந்த மாதிரி மீவின் சார் வந்து ஒரு ஷார்ட்டில் வருவார். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மீவின் சார் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மீனாட்சி, ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது அவங்க காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்வீட் ஆர்ட் ஷூட்டில் இருக்கும்போது காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க சில காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போதே நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் ஸ்வீட் ஆர்ட்டில் போடுறேனே, இந்த படத்தில் இது வேண்டாமே அப்படின்னு. அவங்க இப்படின்னு பார்த்தாங்க, நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு.
இல்லை நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராகவும் இருந்து அவங்கள பத்திரமா மாற்றிட்டாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை, சுற்றி பசங்களாக இருக்கும்போது அந்த அந்த குரூப்புக்குள்ளார ஒரே ஒருத்தவங்க ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கன்வே பண்ண முடியாது. அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே சொல்லிட்டேனா? ஸோ படத்தோட மொத்த ப்ராசஸில் அதோட எண்டு ப்ராசஸான சவுண்டு, ஸோ அந்த சவுண்ட் ஒர்க் பண்ண ராஜா பிரதர் அண்ட் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் படம் இருக்குது, இன்னும் சூப்பராக கொண்டு வரணும். அண்ட் டிஏ ஒர்க் பண்ண பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்க போகிறது அவங்க தான். ஸோ இப்போ படம் அவங்க கிட்ட தான் இருக்குது, அதை இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு சொல்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட டீம்லேருந்து வெளியில் போய் ஒருத்தவங்க பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான். ஸோ அங்கேருந்து மொத்த டீமோட நம்பிக்கையே வேற ஒன்றா மாறிச்சு. அதுக்கு ஏஜிஎஸ் சினிமாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சிந்தனண்ணே, தேங்க்யூ ஸோ மச், ஐ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, நன்றி. அண்ட் இந்த படத்தோட கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் அத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நான் வந்து டான்ஸ் ஆடிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அத்தானுக்கு வந்து நிறைய கீழே நல்லா ஆடி இருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆண் தான் பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து மட்டும் பேசாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தலை. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு ரொம்ப சின்னதாக இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்கள் வெளியில் போகலாம். அண்ட் வெளியில் போய் இந்த படம் நல்லா இருக்கு, நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர், ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட கோ ஆர்டிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சார் இந்த வரேன் சார். ஸோ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இந்த கேரக்டர் சொன்னோன்னே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படத்தில் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல, அது கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோ இந்த படத்தில். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த். நானே இந்த வார்த்தையை என் வாயில் சொல்லுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜென்சன் பிரதர். ஸோ இந்த டீமில் இந்த கேங்கில் சேர்ந்த இன்னொரு ஆள் ஜென்சன் தான். ஐ ஹாப்பிலி வெல்கம் டு யூ இன் டு திஸ் கேங். ஓகே, ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். நிறைய இடத்துல அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீமுக்குள்ளார வந்ததுக்கு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் October 31 பாருங்கள், அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மாளவிகா ஒரு ஹீரோயின்னா, ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நீடடாக இருந்தது, அதை ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பாவா நடித்த சார் பாண்டியன் சார், ராஜாராணி பாண்டியன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் கூட நடிக்கும்போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராகவும் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும். ஸோ உங்கள் கூட நடித்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். வெங்கடேஷ் சார், அவர் ஃப்ரேமில் நிற்கும் போதே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார், அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வெங்கடேஷ் சார், அப்புறம் ரேஷ்மி மேம், ஆல்ரெடி என்னோட படங்களில் வரிசையாக அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துலையுமே அவங்க கூட நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உமா மேம் வந்து ஹீரோயினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அனிருத், ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார். இந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான், அதுக்கு பிராய்ச்சித்தமாக நான் அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். என்னோட தம்பியாக நடிச்சிருக்காரு அனிருத். ஸோ தேங்க்ஸ் அகெயின் உனக்கும். அண்ட் லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ்.
ஸோ இந்த படத்தில் என்ன ரொம்ப ப்ரௌடாக ரியாக்ட் பண்ணீங்களா? ஓகே, லாஸ்ட்டாக மாளவிகா மனோஜ். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்கள காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விக்கியும் டிசைட் பண்ணும்போது விக்கி தான் அந்த கால் எடுத்தான். இல்லை இதில் டயலாகாக வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு பேருமே நிறைய பேசி நடிக்கணும் அப்படிங்கும்போது அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கும் அது தோணுச்சு, ஆமாம் ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடிஷன்லேயே அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய மெமரைஸ் பண்ணி அந்த சீனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஐ மீன் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஈக்குவலாக நிறைய பேசி நடிக்கணும், தமிழ் பேசி நடிக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவங்களோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்தின்ற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு லைஃப் வந்திருக்குன்னா அது அவங்க போட்ட எஃபர்ட் தான். இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது, கரெக்டாக ரெடி ஆயிடுறது, அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டரை கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின். ஸோ நான் அதை தான் பிலீவ் பண்ணுவேன். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த படத்துலையும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட டீமுக்கு சேரும். ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது. ஸோ அதனால் கீப் இட் அப். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட்டாட்டு முடிஞ்சு ஆண்பாவம் பொல்லாததுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க ஜோ முடிஞ்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் இப்போ திரும்பி தமிழுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ த ஹோல் டீம், ஏடிஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஹரீஷ், லோகன், ஷாரான், அதிலன், ஸோ எல்லாருக்குமே விஸ்வா, ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அருண் பாண்டியன், ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து படத்துலன்னு இல்லை, ஓவராலாகவே எனக்கு இந்த ஏடி க்ரூ கூட தான் ஃபஸ்ட்டு நல்ல பாண்டு கிரியேட் ஆகும். இந்த படத்தில் அப்படி நடக்கலை. கடைசியாக தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆனானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க இனிமேட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த படத்தோட ஐ மீன் இப்போ இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணுது தானே. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு பெரிய மேஜர் ரோல் பண்ணுது. ஸோ இந்த படத்தோட ஆல்பமை வாங்கின சரிகமா நிறுவனத்துக்கு என்னோட நன்றி. அண்ட் எப்பவுமே எனக்கு கூடவே இருக்க ஹாட் ஸ்டாருக்கும், ஐ மீன் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும், ஸ்டார் விஜய்க்கும் என்னோட நன்றி. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி தேட்டரில் வருது. எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இவங்க தான் வந்துட்டு நம்மளோட 2 ஆங்கர்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக. என்னாச்சு பாப்பா? தூக்கம். ஓகே, சரி. இப்போ ஸ்ருதி, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியே ஷூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தோன்னா அப்பா கூட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க கம் ஆன், கோ ஹெட். எனக்கே மறந்துருச்சு இவ்வளோ நேரத்தில். இல்லையே படிச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ. ஸ்ருதி, கோ ஹெட். ரித்தி தான் ஆக்சுவலாக கொஷின்ஸ் 3 கேட்கணும்னு வச்சு. ரித்தியோட கொஸ்டின்ஸ் நீங்களே வந்து கேட்டுருங்க. ஐயோ, ரித்தி கொஷின்ஸ் எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். சரி, அப்போ ஸ்ருதி கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுடலாம். சரி, ஸ்ருதி கொஷின்ஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்கு கேட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? இது ஆக்சுவலாக எனக்கே பதில் தெரியும். போடு. நடிச்சதுலையா மாளவிகா? ஆப்வியஸா நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, क्वेश्चन என்ன நடிச்சதுல அப்படினு தான கேட்டாங்க. ஆமா, யா மாளவிகா. ஓகே, சோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை தான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டுல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றேனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ பொய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்காங்க. இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனது இல்லை. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, ஆத்தங்கிற மருமை. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த, அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா, இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு
பாட்டு பாடணும்னா என்னன்னு பாட வைப்ப? ஏற்கனவே ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறத விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓ, எங்க 2 பேரும் ஜோடி பத்துமா சார்? ஓகே சார். ரொம்ப நேரம் இல்ல, உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்ல இப்ப கேட்டேன். ஆமா, அப்ப கஷ்டம்தான். செக். நான் வந்துட்டேன். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசிட்டு இருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும், ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரம் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசுறு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசுர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக. 100% ஸ்பாட்லே லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பண்ணாரு. என்னங்க ஒத்துக்கிறீங்களா சித்து? அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க. ஓகே, thank you once again. Thank you. And Shruti, are you happy with all the questions? Yeah, okay, பரவாயில்ல. ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்ல. போய் என்னது? நான் சமைக்கிறேன், ஸ்விக்கிலாம் இல்ல. ஆமா, நானே பாத்திருக்கேங்க. போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் for my husband அப்படின்னு பண்ணி போடுறாங்களே. அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க? Okay, if you want to wish your husband now at this moment. Yes, so எப்போதும் சொல்கிறது தான், ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான். பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோனா பி a huge hit டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், டீம் எல்லாரும். ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மனைவி கிட்ட இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட். பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி தள்ளிட்டாங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ருதி. தேங்க்யூ. அண்ட் எஸ், இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள், இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது, இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன்னா. ஸோ சிவகார்த்திகேயன்னா வந்து நெஞ்சமுண்டு நேர்மிண்டு ஓடு ராஜால கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை, ஸ்வீட் ஆர்ட்டில் ஸ்வினித் இல்லை, ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கவேல் இல்லை. ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன்னாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி, சிவகார்த்திகேயனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.